ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து a day in my life வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தான் போகும். ஆஸ் எ நீட் aspirant, அதுவும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறோன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அப்படி தான் இன்றைக்கும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் எப்பயுமே வந்து ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுப்பேன். ஏன்னா அன்றைக்கி நமக்கு என்ன பண்ண போகிறோன்றத ஒரு பிளானோடு இருக்கும். அதனால் எப்பயுமே நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக என்னோடய டே வந்து நான் ரிவிஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னே. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் படிப்பேன். ஏன்னா அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து வேக்கப் 3:30க்கு வேக்கப் ஆகிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ½ அன் ஹவர் தூங்கலான்ட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த க்ரோஷே பார்த்திங்கள்ல, போன வீக் என் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ வந்து எனக்கு ஏதாச்சும் பண்ணிக்கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. ஒருத்திக்கு வந்து பிடிஎஸ் ஃபேன், ஸோ அதனால் வந்து அவளுக்கு பிடிஎஸ் பண்ணி கொடுத்தேன். இன்னொருத்திக்கு வந்து கேட்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கேட்டில் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலான்னு. அப்போ எனக்கு டைமே இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ லேட்டர் வந்து இதை கொஞ்சம் பண்ணி முடித்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் அம்மா கூட கொஞ்சம் நேரம் கிச்சனில் ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இட்லி தான் ஊற்றிருந்தாங்க. பட் எல்லோரும் தோசை வேணும் கேட்டதுனால தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும் இல்லை இட்லி பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து இட்லி தான். தென் ஒரு குட்டி வாக் போயிட்டு அப்புறம் பூலாம் பறித்து சாமிக்கெல்லாம் போட்டுட்டு படிக்க வந்துட்டேன். ஆக்சுவலி போன வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாகவே புக்கை வந்து தொடவே இல்லை. எனக்கும் வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். அண்ட் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ என் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்ததுனால அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கேன், நாங்கள் வந்திருக்கோம்ல எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போகிறது, வெளியில் போகிறது அப்படின்னு போன வீக் ஃபுல்லாக அதிலே போயிடுச்சு. அந்த போன வீக்கை நினச்சி எனக்கு இந்த வீக் ஃபுல்லாக அச்சோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. பட் பாஸ்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸுமே இல்லை. ஸோ வந்து இனிமேட்டு என்ன பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே சரி ஒரு ட்ராக்கில் போயிட்டு, நான் இது வரைக்குமே ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். பட் இது இப்போ கொலாப்ஸ் ஆனதுனால என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் அதை யோசிக்க எனக்கு டைம் எடுத்துச்சு தான். பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நமக்கு ஒரு விஷயம் நல்லா போகலைன்னா அதை கண்டிப்பாக நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் தேவையில்லாமல். அடுத்து என்னன்ட்டு உடனே யோசிக்கிறதுக்கு நமக்கு தோணுமா தோணாதான்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்பவே அப்படி தான். நான் ஏதோ நினச்சேன்னா அப்போ அது நடக்கலைன்னா அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏன் இப்படி நடந்துச்சுன்ட்டு. அப்புறம் லேட்டராக ரியலைஸ் பண்ணுவேன், ஏன் இப்படி ஃபீல் பண்ணணும்னு நினச்சி ஃபீல் பண்ண டைமையே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வந்து இந்த விஷயத்த நான் இந்த இயரில் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் பிரேக் கிடைக்குதோ எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்வேன். லைக் அந்த க்ரோஷே பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி ஜேர்னல் பண்ணுறதெல்லாம். இந்த ஜேர்னல் என்ன தீம்ன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இப்படி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோன் யூஸ் பண்ணாமல் இல்லைனா சும்மா உட்காருங்க, ஒரு வாக் போங்க, இல்லைனா மெடிடேட் பண்ணுங்கள். ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை டைம் வந்து ரொம்பவே கொண்டு போயிடும். அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணுவேன். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுப்பேன். அந்த க்ரோஷேவாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜேர்னலாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம். நான் அந்த ஜேர்னல் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த 2026 இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டுமே ரைட் பண்ணல. இனி அப்கமிங் டேஸில் வந்து நான் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணணும், டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பேக்லாக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சீக்கிரமாக கிளியர் பண்ணால் தான் என்னால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். பட் இதெல்லாம் நினச்சிட்டே நான் வந்து மதியம் படுத்தேன். ஒரு குட்டி நேப் எடுக்கலான்ட்டு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம். பட் அந்த குட்டி நேப் வந்து ஒரு பெரிய தூக்கமாக போயிடுச்சு. நல்லா தூங்கி நான் ஒரு 4:30க்காக தான் எழுந்தேனே. அப்புறம் எழுந்த உடனே அகெயின் ஒரு டிப்ரெஷன் மோடு, தூங்கிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ ஓகே, தூங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு படிக்கணும்னு போய் கடன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். யாரெல்லாம் இப்படி ஒரு குட்டி நேப் எடுக்கலான்னு நல்லா தூங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து தூக்கத்துலேருந்து எழுப்புமானா வச்சோ குழந்த தூங்குறான்னு விடுறாங்க. ஆனால் நான் உண்மையாக தூங்கணும்னு நினச்சா எங்கள் அம்மா எழுப்பி விட்ருவாங்க. ஆல்வேஸ் மாம்ஸ் ஆர் லைக் தட் ஒன்லி. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தென் வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க வந்தேன். பிகாஸ் வந்து எனக்கு டீ இல்லாமல் இருக்க முடியாது. நானும் அந்த ஹேபிட்டை வந்து கொஞ்சம் மாதம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அகெயின் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல, தொத்திக்கிச்சு இந்த ஹேபிட்.
இட்ஸ் ஓகே, ஒன் டேயில் ஒரு வாட்டி டீ குடிக்கிறது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். ஆக்சுவலி உங்களுடைய குட்டி ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. நான் எவ்ரி சாட்டர்டே ஒரு 4 o'clock இனிமேட்டு டெய்லியும் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லை நம்ம டேட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை டைமே சேஞ்ச் பண்ணலாமா, டேவே சேஞ்ச் பண்ணலாமா, உங்களுக்கு என்ன டைம் ஓகேவாக இருக்கும்னு சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் ஃப்ரீ டைமில் தானே நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் என் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டடி விலாகாக போடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட நான் ஒரு சஜஷன் மாதிரி கேட்குறேன். ப்ளீஸ் கமெண்ட் ஆன். இன்றைக்கி காலேஜ் போகிற ஒர்க் இருந்துச்சு, பட் அது போஸ்ட்போன்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் போகணும், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஓசி ஐசோமெரிசம் லெக்சர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெக்டாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் ரிவைஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் நோட்ஸ் கொஞ்சம் இருக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அதில் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அதே மாதிரி வெக்டார்ஸில் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். இன்றைக்கி எங்கள் அம்மா கேட்டதுனால நான் கொஞ்சம் இப்படி தான் செஞ்சேன். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட். அது நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நான் சூப்பராக செய்வேன். என்னடா இவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்காளேன்னு நினச்சி நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க. பிகாஸ் எங்கள் ஹோல் ஃபேமிலிக்குமே இது தான் இன்றைக்கி டின்னர். வேறு வழியில் இது தான் சாப்பிட்டாகணும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்றதுலாம் தப்பு, டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்காதீங்க. வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்கியாச்சு, சாப்பிட்டோம். அண்ட் லேட்டர் பார்த்திங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு ஆஃப்டர் எம்சிக்யூ தான் சால்வ் பண்ணேன். இதுவுமே நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் பேலன்ஸ் இருக்குது, வெக்டாரோட எம்சிக்யூ சால்வ் பண்ணும். மார்னிங்கே நான் ஒரு 20 எம்சிக்யூ கிட்ட சால்வ் பண்ணியிருந்தேன். பட் இனிமேல் பேலன்ஸ் இருக்குது. பட் 50னா 50 தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, எக்ஸ்ட்ரா கூட சால்வ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது என்னுடைய டார்கெட் 50க்கு மேலே சால்வ் பண்ணணும். இந்த ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம்ல ஆப்ஸ் எல்லாம், அதில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னா இந்த ஆடு தான். எப்போ பார்த்தாலும் ஆட் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து முடிக்கிறதுக்கே டயர்ட் ஆகிடும். ஸோ லேட்டர் நான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் நான் ஒரு புக் யூஸ் பண்ணல. அது 2016 15 எடிஷனும். அது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. இந்த புக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கெல்லாம் பிகாஸ் நான் மோஸ்ட்டாக எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எதுவும் அவ்வளோ காசு போட்டுலாம் வாங்க மாட்டேன். பிகாஸ் நான் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இதை நான் போய் புக்கெலாம் கேட்டால் எங்கள் வீட்டில் அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. லைட்டாக சுமாராக போச்சு. பட் மோஸ்ட்டாக என்னோடய டே இப்படி தான் போகும். ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாலாம் போகாது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ஷோ பண்ணுறதுக்கு வேணால் ஒரு மாதிரி நல்லா இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. அண்ட் தேங்க்யூ கைஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஆல். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.